ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். 13/5/2024 பொருளுக்கான கேள்வி பதில் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த படிப்பில் எந்த செலவும் இல்லை, ஏன்? அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா உங்களுடைய தந்தையே வந்து டீச்சரா இருக்கிறாரு. தந்தை குழந்தைகள்கிட்ட எந்த கட்டணம் எப்படி வாங்குவாரு, அந்த கட்டணம் எல்லாம் வாங்குறது இல்லைங்கிறாங்க. தந்தையின் குழந்தையாக்கி மடியில் வந்துட்டோம் அப்படின்னா சொத்துக்கு உரிமையாளரா ஆயிடுறோம். குழந்தைகளாகிய நீங்க தான் சோழியிலிருந்து வைரம் போன்ற தேவதையா ஆகுறீங்க. பக்தியில தீர்த்த யாத்திரைகள் தான புண்ணியங்கள் செய்யறதுனால செலவுகள் தான் அதிகமா இருக்கு. இங்க தந்தை வந்து குழந்தைங்களுக்கு ராஜ்ய பதவியே கொடுக்கறாரு. அனைத்து ஆஸ்தியும் இலவசமா கொடுக்கறாரு. தூய்மையாக மாறுங்க, ஆஸ்தியை அடையுங்கன்னு அப்பா சொல்றாங்க. சூப்பர் சூப்பர். ஏன்னா இப்போ பக்தியில வந்துட்டு நிறைய செலவு பண்றோம் நம்ம. ஆனா இப்ப நம்ம வந்து சிவபாபாவை வந்து நம்ம அப்பாவா ஏத்துக்கிறதுனால, இப்ப உதாரணத்துக்கு இப்ப லௌகிக் அப்பா ஒரு பெரிய பணக்காரர் அப்படின்னா, அவருக்கு நம்ம குழந்தையா பிறக்கிறோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அவரோட சொத்து எல்லாமே நமக்கு தானே வருது. ஆனா பக்தி அப்படி இல்லை இல்லையா? கடவுளை தேடி தேடி நம்ம செலவு பண்ணி போக வேண்டியதா இருக்குது. ஆனா இவர் கடவுளுக்கு நம்ம குழந்தை ஆகிறதுனால தானாகவே எல்லா ஆசையும் நமக்கு வந்துருது. அதுவும் இல்லாம இப்போ பக்தியில பாத்தீங்கன்னா நிறைய படிக்கணும் அப்படின்னாலும் கூட எவ்வளவு செலவு பண்ணி படிக்கிறாங்க, குருமார் கிட்ட போறாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை இல்லையா? போன உடனே பாப்பா வந்து நமக்கு குழந்தையா தத்தெடுக்கிறாரு. அடுத்த பாட்டு ஆசிரியர் பாட்டாய் நமக்கு இலவசமாகத்தானே இந்த ஞானத்தையே கொடுக்கறாரு நமக்கு. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா 21 ஜென்மத்துக்கு இந்த உலகத்திலே வந்து யார் வந்து அதிகமா பணக்காரரா ஆகக்கூடிய கல்வியை கொடுக்கறாரு. இந்த நம்ம அதாவது இந்த உலகியல் கல்வி இந்த ஒரு பிறவிக்கு மட்டும்தான் வருது. ஆனா அங்க அப்படி இல்லை இல்லையா? உலகத்திலே ராஜாவாக்குற கல்வி கொடுக்கறாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆஸ்தி நமக்கு வந்து கொடுக்கறாரு. அப்ப இத நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா? இந்த லைன் படிக்கும் போது எனக்கு ஒரு என்ன தோணுச்சு அப்படின்னா, நிறைய மாதாஸ்க்கும் சரி, ஏன்னா வந்து நம்ம டைம்ல வந்து படிக்க முடியல நம்மளாலே கூட. இப்ப எங்க லௌகிக ஃபேமிலிலே பாத்தீங்கன்னா என்னோட பிரதர், என்னோட சிஸ்டர் எல்லாம் இருந்தாங்க. சோ வந்து என்னுடைய லௌகிக் அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க படிக்க வைக்கணும் அப்படிங்கறத நம்மள படிக்க வைக்கவே இல்ல. ஓரளவுக்கு தான் படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் மேற்படிப்போ என்னமோ படிக்க வைக்கல. ஆனா அதுக்கான செலவு ஆகும் அப்படிங்கறதுக்காக. ஆனா அந்த படிப்பே பெண்களுக்கு படிக்க வச்சா எதுக்கு வேஸ்ட் அப்படிங்கிற எண்ணமும் அப்ப இருந்துச்சு அவங்களுக்கு. அப்பயே இருந்துச்சு. இப்ப நம்மளே இந்த ஜெனரேஷன் தானே, எனக்குமே அப்படிதானே ஆனுச்சு. அப்படிங்கறதுனால அது மட்டும் இல்லாம நம்மளோட பிரதர் எல்லாம் இருக்கணும், சரி அவங்க படிச்சா ஃபேமிலிய பாத்துப்பாங்க அப்படின்னு நம்மள விட்டு கொடுத்துட்டு வந்துடுறோம். அதுவும் இருக்குது, காசு செலவாகுது அப்படிங்கறதுக்காக. ஆனா அப்பா கொடுக்கற படிப்பு எவ்வளவு ஆஸ்திய நமக்கு கொடுக்குது. ஆனா எந்த செலவுமே இல்ல. அப்ப எந்த செலவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி கொடுக்கறாருன்னா அதை நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணிக்கணும் நம்ம. உலகத்துக்கே மகாராஜாவா ஆக்க போறார். ஆமா. இப்ப லௌகிக் படிப்பு படிச்சா மட்டும் என்ன வேலை கிடைச்சிட போகுது? இப்பயே பாருங்க, இன்ஜினியர் எல்லாம் படிச்சுட்டு சும்மா சுத்திட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு காசு கொடுத்து படிக்கிறாங்க. ஆனா வேலை ஒண்ணும் அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே கிடைச்சிருது. அடுத்த கொஸ்டின் சிஸ்டர். தந்தையின் மாணவர்கள் என்ன படித்துக் கொண்டிருக்கிறார்கள்? தந்தையோட மாணவர்கள் வந்து என்ன படிச்சிட்டு இருக்காங்கன்னா, மனிதனிலிருந்து தேவதை ஆகிறதுக்காக டியூஷன் படிச்சிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க பாபா. ஆத்மாக்களாகிய நாம வந்து பரமபிதா பரமாத்மா கிட்ட டியூஷன் படிச்சிட்டு இருக்கிறோம். பல பிறவிங்களா தன்னை ஆத்மான்னு உணராம தேகம்னு நினைச்சிருந்தோம். அப்ப இத வந்து நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். லௌகீக தந்தை கூட டியூஷனுக்காக வேற வேற இடங்களுக்கு எல்லாம் அனுப்புறாருல படிக்க வைக்கிறதுக்காக. சத்கதி அடையறதுக்காக இன்னொரு இடத்துக்கு அனுப்புறாரு. ஆனா வந்து இப்ப அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே ஒண்ணுதானே, படிப்பும் ஒண்ணுதான், சத்கதி அடையறதும் இப்ப அப்பா எல்லாமே ஒண்ணாதானே சொல்லி கொடுக்குறாங்க. அதனால வந்து பரமாத்மா கிட்டதான் நம்ம டியூஷன் படிச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறது சொல்றாங்க. கண்டிப்பா. இப்ப நம்ம லௌகிக்கத்துல இப்ப சொல்றேன், இந்த ட்ரெண்டிங் படி சொல்றேன், படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு ஒன் டைம் போவோம். அதுக்கப்புறம் இப்ப பழைய காலம் மாதிரி இப்ப எல்லாம் யாரும் குருமாரை தேடி அந்த மாதிரிலாம் இப்ப போறது கிடையாது. காலேஜுக்குன்னு பாத்தீங்கன்னா வெளி இடத்துக்கு போவோம், வெளி ஊர்களுக்கு போவோம், அந்த மாதிரி போவோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தந்தைகிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்காது. அதான் லௌகிக தந்தைகிட்ட இருந்து என்ன இருக்குதோ அது நம்மளுக்கு கிடைக்குது.
அதுக்கப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா படிப்புக்காக நம்ம வேற ஒருத்தவங்க தானே தேடி போறோம் நம்ம. அந்த காலத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா குருவை தேடி போய் முக்தி அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, வானப்பிரஸ்த நிலைக்கு. அந்த அந்த டைமுக்கு வந்துருவாங்க. இப்ப யாரும் அந்த மாதிரிலாம் போறது கிடையாது. உம் அப்ப வந்து பாபா என்ன சொல்றாங்கன்னா, இங்க நீங்க வந்து அப்பா கிட்டே டியூஷன் படிச்சிட்டு இருக்கீங்கிற, அதன் மூலமா தூய்மையாகவும் ஆகுறீங்க, தேவதையாகவும் ஆகுறீங்கிறார். அதுக்கு எந்த செலவும் இல்லைங்கிறார். இந்த மாதிரியான படிப்பு இந்த உலகத்துல எங்கேயாவது இருக்குமா? கண்டிப்பா. அதனாலதானே ஈஸ்வரியா பல்கலைக்கழகம்னே இருக்குது. நமக்கு டைட்டிலே சூப்பரா தானே இருக்குது, தலைப்பு. இந்த படிப்பு பாத்தீங்கன்னா படிச்சு முடிக்கிறதுக்குள்ளே சிலது மறந்து போகும். அந்த மாதிரி அவ்வளவு டஃப்பான படிப்பும் கூட, ஈஸியான படிப்பும் கூட. ஆமா, ஆனா பாபா இன்னைக்கு அது பின்னாடி கூட பாபா சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த முரளியில நம்ம வந்து படிச்சு பாபா இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு யோசனை பண்ணிருக்கேன். அந்த அளவுக்கு இது தெய்வ பகவானுடைய படிப்பு இல்லையா? அத வந்து நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா படிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. அதுவும் ஈஸியானது வேற, செலவும் இல்ல. எனக்கு உண்மையிலே சிஸ்டர், எனக்கு செலவில்லாத படிப்பு தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்ப செலவு செய்யறதுக்கு எல்லாம் நம்மள்ட்ட காசும் இல்ல, ஒண்ணும் இல்ல. செலவில்லாம படிச்சு நம்ம பெரிய ஆளாவது பெரிய விஷயம் இல்லையா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம் சிஸ்டர். வானப்பிரஸ்த நிலை என்றால் என்ன? அதான், தந்தைக்கு வயசாயிடுச்சுன்னா வானப்பிரஸ்த நிலைக்கு போகணும்லாம் மனம் விரும்புது. ஆனா வானப்பிரஸ்தங்கிறதோட பொருளை வந்து யாருமே தெரிஞ்சுக்கல. இப்ப வயசாயிட்டு அப்படின்னா வானப்பிரஸ்த நிலைக்கு போகணும்னு விரும்புறாங்கல்ல. ஆனா வந்து அதனுடைய பொருளை வந்து தெரிஞ்சுக்கல. அது வந்து சப்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலைதான் வானப்பிரஸ்த நிலைங்கிறது. சப்தத்திலிருந்து விடுபட்டு நாம எப்படி போக முடியும் அப்படிங்கறது புத்தியில ஏறதே இல்லை. நம்ம வந்து தன்னுடைய வீடு மற்றும் வானப்பிரஸ்த நிலை அடைய வைப்பதற்காக குரு யாராவது கிடைக்க மாட்டாங்களான்லாம் தேடுறாங்க. அதுக்காக மிகவும் யுக்திகளை எல்லாம் படைக்கிறாங்க. எங்காவது யாருடைய மகிமையாவது கேட்டாங்கன்னா அங்கே போயிடுறாங்க. யார் இந்த மரத்தினுடைய நாற்றாக இருப்பாங்களோ அவங்களுக்குதான் உங்களுடைய ஞான அம்பும் பாயும். இது தெளிவான விஷயம்னு புரிஞ்சுப்பாங்க. உண்மையில நீங்க தான் வானப்பிரஸ்த நிலையில செல்றீங்க அப்படிங்கிறாங்க பாபா. சூப்பர் சூப்பர். அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு தர்மமே இருக்குது, வர்ணாசி தர்மம்னு நினைக்கிறேன். அதுலதான் இந்த வானப்பிரஸ்த நிலை வந்து 3வது நிலைன்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கணவன் மனைவியா இருந்து அப்புறம் இல்லற கடமையெல்லாம் முடிச்சிட்டு வயசானதுக்கு அப்புறம் என்ன இருக்குது, அவங்களோட சொத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்கிட்ட குடுத்துட்டு குருமார்கிட்ட போயிடுவாங்க. ஏன்னா உடல் அழிய போதும் தெரிஞ்சு போயிடும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு அவங்க வாழ்க்கைய. ஆனா இப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்ல சிஸ்டர். அப்ப பிரம்மபாபா காலத்துல வந்து பிரம்மபாபா வானப்பிரஸ்த நிலைக்கு போறதுக்காக தயாரா இருந்த சமயத்துலதான் பாபாவே என்ட்ரானது அப்ப எல்லாம் இருந்தது. இப்ப யாரு வந்து குடும்பத்தை விட்டு போறதுக்கு எல்லாம் விரும்புறாங்க? எல்லாம் இங்க இந்த கலியுகத்துல அடுத்த பேரனை பாப்போமா, பேத்திய பாப்போம், அது கல்யாணம் பண்ணி அதை பாப்போமா, இப்படிதான் போயிட்டே இருக்காங்களே தவிர யாருமே வந்து இப்ப முக்திக்கெல்லாம் ஒண்ணும் ட்ரை பண்றதே இல்ல யாருமே. பக்தியே வந்து அந்த அளவுக்கு எல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க பெரியவங்க எல்லாம். அந்த அந்த அப்ப உள்ள பக்திக்கும் இப்ப உள்ள பக்திக்குமே அப்ப உள்ள பக்தி வந்து சிஸ்டர் அன்பு இருக்கும் அந்த பக்தியில. இப்ப உள்ளது வந்து என்னமோ குடுக்கல் வாங்கலாம், சுயநலமான பக்தியாதான் இருக்குது. அந்த மாதிரி மாறிடுச்சு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் சிஸ்டர். எது எளிதிலும் எளிதான, கடினத்திலும் கடினமான விஷயம்? தன்னை ஆத்மானு உணர்ந்து தந்தையை நினைவு செய்யறது எளிமையிலும் எளிமையான விஷயங்கிறாங்க பாபா. அதே சமயத்துல கடினத்திலும் கடினமானதும் அதுதான் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா. ஏன்னா வந்து இத்தனை நாளா நம்ம தேக உணர்வுல இருந்ததுனால ஈஸியானது கூட கஷ்டமா இருக்குது நமக்கு. திருப்பி திருப்பி அந்த தேக உணர்வு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. நம்மளும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். முயற்சி பண்ணிக்கிட்டேதான் இருக்கும். இப்ப யாரையும் பார்த்தாங்கன்னா ஆத்மானு பாருங்கிறாங்க பாபா, புள்ளியா பாருங்கிறாங்க. அது மறந்து போயிடும்ல. கண்டிப்பா அதனுடைய பிரபாவத்துல வந்துரும், இல்லன்னா அதனுடைய விஸ்தாரத்துல வந்துரும், மறந்துருது நமக்கு. அதனால அதுவும் கஷ்டமா தானே தெரியுது. பாபா எவ்வளவு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, ஆத்மானு உணருங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. அவங்க புள்ளிதாங்கிறது பாக்குறதுக்கு பதிலா நம்ம பாத்துறோம், தேகம்னு கூட சில சமயம் பாத்துறோம்ல. ஆமா, தேகத்தை பாக்குறோம், இவங்க இன்னார்னு பாக்குறோம், இவங்க பிடிச்சவங்களா பிடிக்காதவங்களா, நமக்கு இவங்களால என்ன லாபம் வரும் இல்ல வராதா, இவ்வளவு விஷயங்களையும் பாக்குறோம் நம்ம. ஆனா பாபா வந்து சிம்பிளா நீங்களும் ஆத்மானு உணர்ந்து மத்தவங்களையும் ஆத்மானு பாருங்க. அதுதான் படிப்பைங்க, முழுக்க முழுக்க அதுதான் படிப்பு. ஆனா அதுலதான் வந்து நம்ம
ஏற்றத்தாழ்வு வந்துருது. ஏற்றத்தை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே பாருங்களேன், நினைவு பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ம் பாருங்க, பக்தியில இவ்வளவு செலவு பண்றோம், உருள்றோம், ம் பெறல்றோம், என்னென்னமோ பண்றோம். அது கஷ்டம். ம் அதையெல்லாம் பண்ணி ஆக்சுவலி அத கம்பேர் பண்ணும்போது நினைவு உட்கார்ந்த இடத்துல இருந்தே பண்ணிக்கலாமே நம்ம. ம் நினைக்கிறது என்ன அவ்வளவு கஷ்டமா என்ன? ஆனா அந்த ம் மாயா நினைக்க விட மாட்டேங்கிறான். ஆமா. ஓகே சிஸ்டர், அடுத்த கொஸ்டின். ம் நாம் எந்த சம்பிரதாயத்திலிருந்து எந்த சம்பிரதாயத்தினராக மாறுகிறோம் என பாபா கூறுகின்றார்? நம்ம சம்பூர்ண பவித்திர சங்கத்தோட நட்சத்திரங்களா இருக்கிறோங்கிறாரு பாபா. ம், ஒருவருடைய சங்கம் தான் கிடைக்குது, நிச்சயம் ம், சங்கம் வேணும். ம், பிறகு 5 விகாரங்கள்ல ராவணன் வந்து கெட்ட சங்கமும் கிடைக்குது. ம், அவர்களை வந்து ராவண சம்பிரதாயம்னு சொல்லப்படுது. ம், இப்ப நீங்க ராம சம்பிரதாயத்தை சார்ந்தவங்களா மாறிட்டு இருக்கிறீங்க. ம். நீங்க ராம சம்பிரதாயத்தை சார்ந்தவங்களா மாறிய பிறகு இந்த ராவண சம்பிரதாயம் இருக்காது அப்படிங்கிறாங்க பாபா. சூப்பர், சூப்பர். ஆமா. ஆஹ் ஏன்னா ராவண ராஜ்யம், அடுத்தது ராமராஜ்யம். ராமராஜ்யம், ஆமா. நம்ம ராமராஜ்யம் போன பிறகு இந்த ராவண சம்பிரதாயமே இருக்காது. உம் கண்டிப்பா. இன்னைக்கு அடுத்த நாள் வானிலைன்னு நினைக்கிறேன். 2 ராமனும் கிளம்பிடுவாரு, ராவணனும் கிளம்பிடுவாரு கடைசி டைம்ல. உம் இன்னும் 2 பேரும் கிளம்பிடுவாங்க தானே. ராவணன் ஆட்சியும் முடிஞ்சிடும், ராமரும் கிளம்பிட்டாரு. ஏன்னா அவர் பரந்தாமத்துக்கு போயிடுவாரு, அவ்வளவுதான். அடுத்தது ஆமா. அவருடைய ராஜ்யம் தான், அந்த ஞானத்தினுடைய பலனான உம் ராஜ்யம் தான் ஸ்டார்ட் ஆகி வந்து உம் உருவாகுங்கிறார். ஆமா. ஓகே சிஸ்டர், அடுத்த கொஸ்டின். உம் எந்த வாழ்க்கையை பற்றி மனிதர்கள் அறியவில்லை என பாபா கூறுகின்றார்? சூரிய வம்சத்துடைய ராஜ்யம் வந்து வைரம் போன்ற வாழ்க்கையை எப்படி உருவாக்கி கொள்றதுங்கிற இந்த சிறிய புத்தகம் கூட உங்களுடையதா இருக்குங்கிறாங்க பாபா. ம், இப்ப இந்த வைர வாழ்வுங்கிறது வந்து எதை சொல்றோங்கிறது உங்களை தவிர யாருக்கும் தெரியாது, மனிதர்களுக்கு தெரியாதுங்கிறாங்க பாபா. சூப்பர். வைரம் ம், போன்ற தேவதைகளுடைய வாழ்க்கையை எப்படி உருவாக்கி கொள்றதுங்கிறத நீங்க எழுதணும். ம், தேவதைங்கிற வார்த்தையை வந்து சேர்க்கணும். நம்ம வைரம் போன்ற வாழ்க்கையை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறோங்கிறத நீங்க தான் உணர்றீங்க. ம், பாபாவை தவிர வேறு யாருமே மாத்த முடியாது. ம், புத்தகம் நல்லா இருக்கு, அதில் இந்த வார்த்தையை நீங்க சேர்த்துருங்க. எந்த செலவும் இல்லாம ம். நீங்க அசுர சோழி வாழ்க்கையில இருந்து வைரம் போன்ற தேவதைகளுடைய ஜென்மத்தை ஒரு வினாடியில் அடையலாம்னு சொல்லி எழுதுங்க அப்படிங்கிறாங்க பாபா. சூப்பர். உம் அடுத்த கொஸ்டின் சிஸ்டர். உம் தன்னுடையவராவதில் ஏதாவது செலவு இருக்கிறதா என்ன என்று பாபா கூறுவது என்ன? உம் குழந்தைங்க வந்து தந்தைகிட்ட பிறந்த உடனேயே ஆஸ்திக்கு உரிமையாளரா ஆயிடுறாங்க. இப்ப நம்ம பாபா குழந்தை ஆனாலும் நம்ம பாபாவுக்கு ஆஸ்திக்கு உரிமையாளரா ஆயிடுறோம்ல. ஆமா. குழந்தைங்களுக்கு செலவாகுதா என்ன அப்படின்னு கேக்குறாங்க பாபா. மடியில வந்தீங்க, சொத்துக்கு உரிமையாளரா ஆகுறீங்க. தந்தை தான் செலவு செய்யறாரு, குழந்தைங்க செய்யறது இல்ல. இப்ப நீங்க என்ன செலவு செஞ்சீங்க? தந்தையினுடைய ஆகுறதுல ஏதாவது செலவு இருக்குதா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா. லவ் பிரம்ம உம் பாபா யக்னம் ஸ்டார்ட் பண்ண சமயத்துல அப்படித்தானே இருந்துச்சு. உம் அவங்க அப்ப பாட்டு வந்து ஆஹ் பிரம்மபாபா தான் தன்னோட யஜ்ஞத்துக்காக அவ்வளவு பணத்தையும் கொடுத்து எல்லாரையும் பராமரிச்சிருக்காரு. கண்டிப்பா அதை அப்படியே சிவபாபாவுக்கு உம் கொடுத்துட்டாரு. அவர் உம் அவருடைய இதுல எல்லாத்தையும் வந்து பராமரிச்சு உம் குழந்தைகள் எல்லாத்தையும் வளர்த்தாரு. உம் நம்ம ஏதாவது ஒரு அதான். ஹாஸ்டல்ல போய் தங்கி படிக்கனாலே அவ்வளவு காசு கொடுத்து உம் தங்கி படிக்க அந்த வேண்டியதா இருக்குது. தியாகம் அப்ப பண்ணாட்டினா நம்ம எல்லாம் வந்தே இருக்க மாட்டோம். பாபா அதை உம் பண்ணாட்டினா. கண்டிப்பா, கண்டிப்பா. லௌகீக தந்தையினுடையராகிறதுல செலவு இல்லாதது போலவே பரலௌகீக தந்தையினுடையராகிறதுலயும் செலவு செலவு கிடையாது. கண்டிப்பா. இங்க இப்போ ஒரு லௌகிக்க அப்பாவுக்கு பிறக்கிறோம்னா என்ன செலவு இருக்க போகுது? உம் ஒரு செலவும் இருக்கிறது இல்ல. அதனாலதான் ஆமா. பாபா வந்து நான் உங்களுடைய அப்பா அப்பான்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. உம் நம்மளுக்குதான் காதுல உழுவ மாட்டேங்குது. உம் இங்க தந்தை வந்து படிக்க வைக்கிறாரு, படிக்க வச்சு உங்களை தேவதையா மாத்துறாரு. உம் செலவு ஒண்ணுமே கிடையாது. தேவதையா மாத்துறதுக்கே செலவு இல்லைங்கிறாங்க அப்பா. கண்டிப்பா. இப்ப உம் லௌகிக் அப்பா வந்து ஜஸ்ட் வந்து அவருக்கு குழந்தையா பிறக்கிறோம்னா உம் படிக்க வைப்பாரு. பட் ஆனா அந்த கல்வியை வந்து வேற ஒருத்தவங்க தான் கொடுப்பாங்க நமக்கு. உம் ஆனா பாபா அது மட்டும் இல்லாம படிக்க வைப்பாரு. அதுக்கப்புறம் அவர் வேலையை பார்த்துட்டு அவர் லௌகிக் அப்பா போயிடுவாரு. உம் அதுக்கப்புறம் நம்ம சொந்த காலில் நின்று வர வேண்டியதுதான், அவ்வளவுதான். உம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பிறக்க வச்ச ஆஸ்தியும் குடுக்கறாரு, டீச்சரா இருந்து உம் பாடமும் சொல்லி தராரு, உம் அதுக்கப்புறம் தூய்மையாவும் ஆக்குறாரு, தேவதை குணத்தை வளர்க்கவும் செய்யறாரு, அப்புறம் வழக்கம். கூட்டிட்டும் போயிடுறாரு நம்ம அவர் ஆமா. கூடயே. உம் இத்தனை ஒர்க்கையும் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு. பண்ணிட்டு இருக்காங்க. உம் தன்னை அடுத்து. உம் கங்கைக்கு போறாங்க, தீர்த்த ஸ்தலங்களுக்கு எல்லாம் நீராட போறாங்கன்னா உம் எவ்வளவு செலவு செய்யறாங்க. இப்ப வந்து இங்க இருந்து இப்ப காசிக்கு போறதுன்னா எவ்வளவு செலவாகுது. கண்டிப்பா. அதெல்லாம் செலவு செஞ்சுதானே இப்ப போறாங்க. உங்களுக்கு உம் பாபாவின் மீது நிச்சயம் ஏற்பட்டது. உம் அப்ப செலவானதான் என்ன? பக்தியில அவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. உம் இப்ப எந்த செலவும் கிடையாது உங்களுக்கு அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா. இப்ப பாபா ஞானம் பாருங்களேன், கையில போன் உம் இருந்துச்சு, அப்படி அப்படியே நெட் மூலமா எல்லாத்துக்கும் ஃப்ரீயா தானே கிடைக்குது எல்லாத்துக்கும்.
யார் காசு கொடுத்து வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறா? ஆமா. அது அது இது அதை விட ரொம்ப ஈஸியால கிடைக்குது உங்களுக்கு. எல்லாத்துக்கும் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பாக்குறாங்க, முரளி வருது வெப்சைட்ல, எவ்வளவு ஈஸியா கிடைக்குது பாருங்க. என்ன நம்ம காசு கொடுத்தா பாத்துட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாமே ஃப்ரீயாவே கிடைக்குது பாருங்க நமக்கு. அடுத்த கொஸ்டின் சிஸ்டர், படிப்பின் அடிப்படையில் தான் அனைத்து பதவியும் என பாபா கூறும் உதாரணம் என்ன? அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா, படிப்பு தான் வருமானத்துக்கு ஆதாரமா இருக்குங்கிறாங்க. ஆபிரகாம் லிங்கன் இருந்தாரு, மிகவும் ஏழையா இருந்தாரு. அவர் இரவெல்லாம் கண்ணு முழிச்சு படிச்சாராம். படிச்சு பிரசிடென்டாவும் ஆனாரு. அந்த அளவுக்கு புத்திசாலியும் ஆனாரு. செலவானுச்சா என்ன? எதுவுமே இல்ல. அப்ப நிறைய பேர் ஏழைங்களா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அரசாங்கம் படிப்பதற்காக பணம் வாங்குறதெல்லாம் இல்ல. இது போல நிறைய பேர் படிக்கிறாங்க, கட்டணம் எதுவுமே இல்ல, பிரசிடென்டே ஆயிடுறாங்க, எவ்வளவு பெரிய பதவியெல்லாம் அடைஞ்சிடுறாங்க. இந்த அரசாங்கம் கூட எந்த கட்டணமும் வாங்குறது இல்ல. உலகத்துல அனைவரும் ஏழைங்களா இருக்கிறாங்கன்னு புரிஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவுதான் பெரிய பணக்காரங்களா, லட்சாதிபதியோ, கோடீஸ்வரியாவும் இருக்கிறாங்க, அவங்களும் ஏழைகள்னே சொல்லிக்கிறாங்க. நம்ம அவங்கள பணக்காரங்களா மாத்துறோம். எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் இன்னும் சில நாட்களுக்கு தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இவை அனைத்துமே மண்ணோட மண்ணா கலந்துடும். ஏழைகள் தானே, அனைத்து பதவியும் படிப்போட ஆதாரத்துலதான் இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப இது பிரசிடென்ட் ஆகுறதுக்கே படிக்கல, படிப்புக்கு செலவு பண்ணல. ஆபிரகாம் லிங்கனை உதாரணமா பாபா கொடுத்திருக்கிறாரு. அவரு ஏழையா இருந்து பிரசிடென்டா ஆயிருக்கிறாரு. இந்த உலகத்திலே இந்த மாதிரி எல்லாம் கவர்மெண்டே பண உதவி எல்லாம் செஞ்சு படிக்க வச்சு பெரிய அவங்கள நல்ல விதமா உயர்ந்த பதவியெல்லாம் அடைய வைக்கிறாங்க ஏழைங்களா இருக்கிறவங்கள. அதே மாதிரிதான் பாபாவும் நமக்கு இந்த படிப்பின் மூலமா நம்மள உலகத்துக்கே எஜமானரா ஆக்கக்கூடிய இந்த படிப்பை நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இதுல செலவு எதுவும் கிடையாது. நீங்க படிக்கிறத வச்சுதான் பதவி உயர்வுங்கிறாங்க, பதவி கிடைக்கும். இப்ப எவ்வளவு சின்சியரா ஒரு செருப்பு தொழிலாளியோட மகனா இருந்த ஆபிரகாம் லிங்கன், அவரு எவ்வளவு சின்சியரா படிச்சதுனாலதானே இந்த நாட்டுக்கு அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஆக முடிஞ்சிச்சு. ஆமா, ஏழைகள் எல்லாருமே படிச்சு மேல வர்றது இல்ல, யார் ஒழுங்கா படிக்கிறாங்களோ அவங்கதானே வர்றாங்க. அந்த தெருவிளக்கு லைட்ல உட்காந்து படிப்பாராம். அந்த மாதிரி எல்லாம் படிச்சதுனாலதான் அவரு நாட்டுக்கே ஜனாதிபதியா ஆயிருக்காரு. அப்ப அந்த மாதிரி எல்லாம் சின்சியரா படிச்சிருக்காங்க ஒரு லௌகிக பதவிக்காக, உலகிய பதவிக்காக. ஆனா நம்ம பாபா எவ்வளவு பெரிய பதவியை கொடுக்க போறாரு, 21 பிறவிக்கு ஆசையை கொடுக்குறாரு. இப்ப நம்ம அதுக்கு எவ்வளவு சின்சியரா படிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதான் 21 பிறவிக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாம் வரப்போகுது. அது எந்த முயற்சியுமே கிடையாதுங்க. துவாபர யுகத்துல இருந்துதான் அடுத்தது ஸ்டார்ட் ஆகும். முயற்சி பண்றது, நம்மளோட தேகத்தை வச்சு உழைக்கிறது எல்லாமே அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 21 ஜென்மத்துக்கு அப்படியே வரிசையா அப்படியே ஆஸ்தி மாதிரி. இப்ப எப்படி ஒரு லௌகிக அப்பாவுக்கு பிறந்தா அந்த ஒரு பிறவி ஃபுல்லா அந்த அப்பாவோட சொத்து இருக்கோ, அது மாதிரி 21 ஜென்மத்துக்கும் எல்லா சொத்தும் நமக்கு வந்துரும் நமக்கு. அப்ப படிப்புதான் பாபா என்ன சொல்றாருன்னா ரொம்ப முக்கியம். அதுதான் பதவிக்குமே ஆதாரம். அதாவது அவர் கம்பேர் பண்ணி சொல்றாருன்னு நினைக்கிறேன். லௌகிகத்திலேயே படிப்பு உங்களுக்கு படிப்புக்கு எவ்வளவு முக்கியம் இருக்குங்கிறப்ப இந்த படிப்புக்கு எவ்வளவு நீங்க படிப்பின் ஆதாரத்துலதான் பதவி இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப அவங்க எப்படி படிச்சு பதவி அடைஞ்சாங்களோ அதே மாதிரிதான் நீங்களும் படிச்சு பதவி அடையணுங்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், வைர வியாபாரியாக இருந்த தாதா எப்படி பிரஜாபிதா பிரம்மாவாக மாறினார்? பிரம்மா பாபா வியாபாரியா இருந்தாரு. அவர் வியாபாரியா வைரத்தை இருந்திருக்காரு, வைர வியாபாரியா இருந்திருக்காருல்ல. அப்ப வைரத்துல போலியானது என்ன உண்மை இதெல்லாம் அவருக்கு பாபா வைரத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்குது. பிறகு அது எதுக்கு பயன்படும்? இந்த ஞான ரத்னம், அவரு வைர வியாபாரியா இருந்ததுனால வைரம் பாபாவோட ஞான ரத்தினம் கிடைச்ச பிறகு இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வைர வியாபாரம் தேவையில்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டாராம். இதுக்கு முன்னாடி அந்த வைரங்களுக்கு எந்த விலையுமே கிடையாது அப்படிங்கிற இதுக்கு வந்துட்டாரு. இந்த ரத்தினம் கிடைச்சது அந்த வைரத்தோட தொழில் எதுக்குமே பயன் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாராம். இந்த அழியாத ஞான ரத்தினங்கள் ஒவ்வொன்றும் லட்சக்கணக்கான ரூபாய் உங்களுக்கு எவ்வளவு ரத்தினங்கள் கிடைக்குது, இந்த ஞான ரத்தினங்கள் தான் உண்மையானது. பாபா பையன் நிரப்பி கொள்றதுக்காக இந்த ஞான ரத்தினங்களை கொடுக்கிறாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. இது இலவசமாவே கிடைக்குது, செலவு எதுவும் இல்லை.
அங்கேயோ வந்து சுவர்கள் கூரைகள்ல கூட வைர வைடூரியங்கள்லாம் சதியுகத்துல பதிச்சிருப்பாங்களாம். அதுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? பிற்காலத்துலதான் மதிப்பு ஏற்படுது. இங்க வைர வைடூரியங்கள் கூட உங்களை பொறுத்தவரை பெரியதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க சொன்னீங்க. பாபாவுக்கு இந்த ஞான ரத்தனத்தோட கம்பேர் பண்ணும்போது அவர் வச்சிருந்த ரத்தனம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு தூக்கி போட்டு ஆமா. வந்துட்டார். இப்ப சத்தியுகத்துல பாத்தீங்கன்னா கொட்டி கிடக்குது. என்ன பண்ண முடியும்? ஏதாவது பண்ணுவோம், வீடு கட்டுங்க அப்படின்னு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க போல இருக்குது. இப்ப தங்கம்ல கூட அப்படிதானே சிஸ்டர். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தங்கத்துக்குலாம் ஒண்ணும் அந்த அளவுக்கு மதிப்பே இல்ல, ரொம்ப கம்மி. கம்மியான விலையில வித்திருக்கு. இப்ப ஆனா பாருங்க. அதையும் கூட பணம் கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு தான் இப்ப பொருளாதாரம் வந்திருக்கு. ஆமா ஆமா. அப்பெல்லாம் தங்கம் நிறைய போடுவாங்க எல்லாருமே. இப்பெல்லாம் அந்த மாதிரி அதாவது போடுறாங்க, காசு இருக்கிறவங்க வாங்கி போடுறாங்க, அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் வந்து மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் அப்படிலாம் ஒரு தங்கம் வாங்குறதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அடுத்த கொஸ்டின், படிப்பில் தண்ணீருடைய விஷயம் இல்லை என பாபா எதனை கூறுகிறார்? பாபா வந்து ரூபமாகவும் ஞானமாக இருக்கிறாரு. பசந்த் நடைமுறை தாரணையின் வெளிப்பாடாகவும் இருக்கிறாரு. தந்தையினுடையது சிறிய ரூபம், புள்ளியாதானே இருக்காரு. அவரை வந்து ஞான கடல்னு சொல்றாங்க. அவர்கிட்ட இருந்து ஞான ரத்தினங்கள்னால நீங்க மிகவும் செல்வந்தரா ஆகுறீங்க. மத்தபடி எந்த ஒரு அமிர்தம் அல்லது தண்ணீருடைய மழையெல்லாம் பொழிகிறது இல்ல. படிப்புல தண்ணீருடைய விஷயம்லாம் இல்ல அப்படிங்கிறாங்க பாபா. சூப்பர் சூப்பர். இப்ப நம்ம உண்மையிலே ஸ்கூலுக்கே போய் படிக்க போறோம், அதுக்கும் வாட்டருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இல்ல இல்லையா? புக்கு கொடுக்க போறோம், படிக்க போறோம், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் பாபாவும் சொல்றாரு. இங்க அந்த தண்ணீரோட விஷயம் எல்லாம் கிடையாது, இது வந்து ஞான அமிர்தம் அப்படின்ட்டு பாபா சொல்றாங்க. செய்தித்தாள்களில் எந்த தலைப்பு செய்தி போட வேண்டும் என பாபா கூறுகின்றார்? பாபா சொல்றாங்க, உங்களுடைய இந்த ஞான செய்தித்தாள்ல மிக அதிகமா வெளிவந்துருங்கிறாங்க. முக்கியமா இந்த படத்தை வந்து செய்தித்தாள்ல வண்ணப்படங்களா, நம்ம 7 days கோர்ஸ் படங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நீங்க வண்ணப்படமா போடுங்க நியூஸ் பேப்பர்ல அப்படிங்கிறாங்க. சிவபாபா பிரஜாபிதா பிரம்மா மூலமாக படிக்க வச்சு சொர்க்கத்திற்கு எஜமான லட்சுமி நாராயணனா ஆக்குறாருன்னு எழுதுங்க அப்படிங்கிறாங்க பாபா. அந்த படத்துல எழுதி நீங்க நியூஸ் பேப்பர்ல எல்லாம் போடுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் ஃபியூச்சர்ல வந்துரும். இல்ல அப்பயே அந்த டைம்லயே நிறைய போட்டிருக்காங்க செய்தித்தாள்ல. இப்பதான் நிறைய அட்வான்ஸ்டா போய் இப்ப இந்த வாட்ஸ்அப், டெலிகிராம், இப்ப மீடியாவெல்லாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இப்ப எல்லாம் மீடியால தான் விழுந்து கிடக்குறாங்க எல்லாருமே. யாருமே இப்ப நியூஸ் பேப்பர் கூட வாங்குறது இல்லைங்க சிஸ்டர். ஆமா, யாரும் படிக்கிறதுக்கு விரும்புறது. கொரோனா டைம் வந்துச்சு பாருங்க, அதுல இருந்து எல்லாருமே நியூஸ் பேப்பரே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏதோ கொஞ்சம் பேர் தான் வாங்குறாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த கொஸ்டின் சிஸ்டர், மனிதர்களுக்கு புத்தியில் பதிவாகின்றது என்பதை நாம் எவ்வாறு புரிஞ்சுக்கலாம்? நினைவு யாத்திரையினால நினைவு செய்ய செய்ய நம்முடைய துருவெல்லாம் நீங்கிடுங்கிறாங்க பாபா. நீங்க தைரியமா எல்லாருக்கும் வழிய அனைவருக்கும் சொல்லலாம். தன்னை வந்து ஆத்மான்னு உணருங்கன்னு பாபா சொல்றாரு. அதை அடிக்கடி இந்த நினைவை ஏற்படுத்தி அவங்களுடைய முகம் ஏதாவது மாறுதான்னு பாருங்க, கண்கள்ல நீர் வழிகின்றதான்னு பாருங்க, அப்பதான் ஏதாவது புத்தியில பதிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா. ஏன்னா பாபாவோட செய்தியை சொல்லும் போது அவங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம வந்து யார அடையணுமோ அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற. இப்ப நமக்கே அது அனுபவம் இருக்கும். நமக்கு வந்து 7 days கோர்ஸ் ஃபர்ஸ்ட் குடுக்கறப்ப எனக்கெல்லாம் தாங்க முடியாத அழுகையும் பேரானந்தமும் அப்படிதான் இருந்துச்சு. இதுதானே நான் தேடிக்கிட்டு இருந்தேன், அப்ப இதுதானே நம்ம தேடிட்டு இருந்தோங்கிற மாதிரி வந்துச்சு. அந்த மாதிரி வந்து கண்டிப்பா அவங்களுக்கு டச் ஆகும், தேவதாத்மாக்களுக்கு டச் ஆகும். அதானே ரொம்ப நாள் கழிச்சு அப்பாவை பாக்குறோம்னா சும்மாவா? போன கல்பத்துல சந்திச்சு ஆஸ்திய வாங்கி இருக்கிறோம்ல, பேசி இருக்கிறோம்ல, நினைவு பண்ணி இருக்கிறோம்ல, கொஞ்ச நஞ்சமா நினைவு பண்ணிருப்போம் போன கல்பத்துல. அப்படிங்கிறப்ப திருப்பியும் பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தம் வருது. அது வந்து எல்லாருக்கும் ஃபீல் ஆகும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே எனக்குலாம் ரொம்ப மைண்ட் அப்படியே இதாயிடுச்சு. ஆத்மான பாடம் நடத்தும் போதே அந்த மாதிரி ஒரு டச் ஆனிச்சு. அந்த மாதிரி எல்லாருக்கும் டச் ஆகணுங்கிறாங்க பாபா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பல மடங்கு வருமானத்தின் போதையை எப்படி காட்ட வேண்டும் என பாபா கூறுகின்றார்?
அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா, தங்களுடைய நினைவு மிகவும் சக்திசாலியா இருக்கும்போது ஒரு நொடி நினைவின் மூலம் தான் பல மடங்கு வருமானம் சேமிப்பா ஆகுங்கிறாங்க. யாருடைய ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு ஏற்படும் போது எவ்வளவு பல மடங்கு சேமிப்பாகும். இவங்களுக்கு தான் பல மடங்கு பாக்கியசாலியானவர்கள்னு சொல்லப்படுது. யாராவது நன்றாக வருமானத்தை சம்பாதிக்கும் போது அவர்களின் முகத்தின் தோற்றம் வித்தியாசமா இருக்குங்கிறாங்க. எனவே தங்களோட முகத்துல பல மடங்கு வருமானத்தின் போதையை நீங்க காட்டணும். அந்த மாதிரியான ஆன்மீக போதை, ஆன்மீக மகிழ்ச்சி இருக்கணும். இவங்க அனைத்திலும் விடுபட்டவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற அனுபவம் செய்யணும் அப்படிங்கிறாங்க பாபா. அவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஜொலிக்கணுங்கிறாரு பாபா. ஹாப்பியா இருப்பாங்க. அத பத்தி அவங்க எதை பத்தியுமே கவலையே இருக்காது அவங்களுக்கு. ரொம்ப அந்த எப்படி சொல்றது, விடுபட்ட தன்மையை அவங்க ஃபேஸ்ல நம்மளால பார்க்க முடியும். அதான சொல்றாரு. இப்போ நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம், பயங்கர வருமானம் வருது, லட்சக்கணக்குல டர்ன் ஓவரா நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். நம்மளோட நடை, உடை, பாவனை எல்லாமே மாறிடுது இல்ல. அது மாதிரி அப்பாவுக்கு நம்ம பிறந்திருக்கிறோம், கடவுளோட குழந்தை அப்படின்னா எந்த அளவுக்கு பாக்கியம் இருக்குது, எந்த அளவுக்கு பொக்கிஷத்தை அள்ளிட்டு இருக்கிறோம், விடுபட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது அந்த ஃபேஸ்ல தானே தெரியும் நமக்கு. அத பார்த்த உடனே அவங்களுக்கு கண்டுபிடிக்கணும், இவங்க ஏதோ அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகுற மாதிரி நீங்க வந்து வெளிக்காட்டுங்க அப்படிங்கிறாரு. எப்ப அது வெளிக்காட்ட முடியும்? உள்ளுணர்வுல அது இருக்கணும் நமக்கு. வெளியில சும்மா சிரிச்சுட்டு உள்ளுணர்வுல கஷ்டமா இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க. எவ்வளவு நாளைக்கு நடிக்க முடியும்? அதுக்கு நான் உண்மையாவே இருந்துட்டு போயிடலாமே. அது உள்ளத்திலேந்து அடி மனசுல இருந்து வரணும் அந்த பேரானந்தம். அது கண்டுபிடிச்சிருவாங்க சிஸ்டர். எப்படினாலுமே நம்ம சும்மா வெளிப்படையா சிரிக்கிறதுக்கும் மனசின் மூலமா சிரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அந்த பேஸ்ல தெரியும், அந்த வார்த்தைகள்ல தெரியும், கண்கள்ல தெரியும், எல்லாமே தெரியும். அத பார்த்த உடனே அவங்களுக்கும் தோணும், நம்மளும் இவங்கள மாதிரி ஆகணும், என்ன பண்ணி இந்த மாதிரி ஆனாங்க அப்படின்னு அவங்களுக்கே வந்து ஃபீல் ஆகும். அதுதான் பாபா விரும்புறாங்க. கண்டிப்பா உங்களை பார்த்துதான் மத்தவங்க வரணுங்கிறாங்கல்ல. அதுவே பாருங்க, முகத்தின் மூலை சேவை நடக்குது இல்ல. மாறணும், மாற வைக்கணும், அவங்க தேவதை ஆக்கணுங்கிறது தானே நம்மளோட இப்ப பொறுப்பா இருக்கு நமக்கு. பாபா அந்த பொறுப்பை இப்ப கொடுத்திருக்காருல, கருவியா இருந்து இந்த ஒர்க்க பண்ணுங்கன்னு தானே சொல்றாரு அவரு. அடுத்த கொஸ்டின், எந்த நினைவின் மூலம் கவலையற்ற ராஜாவாக இருக்க முடியும்? நாடகத்துல அனைத்தும் நன்மைக்காக தான் இருக்குதுங்கிற இந்த நினைவின் மூலம் தான் நம்ம கவலையற்ற ராஜாவா இருக்க முடியுங்கிறாங்க பாபா. நம்ம நாடகத்துல எது நடந்தாலும் அது நம்மளுடைய நன்மைக்காக தான் இருக்குது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கவலை இல்லாம இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா, எந்த பிரச்சனை வந்தாலுமே சரி அது என்னோட நன்மைக்காக தான் இருக்குது. நேத்து அவைக்தவாணிதான், நேத்து தான் நினைக்கிறேன், நேத்து பாபா சொல்லி இருந்திருக்காரு, எந்த பிரச்சனை வந்தாலும் அது என்னோட கர்ம கணக்கு தீரதுக்காக வருது அப்படின்னு நினைச்சிட்டு ஆஹா ஆஹான்னு இருங்க அப்படிங்கிறாரு. அப்ப அதனோட நன்மைக்காக தானே வருது. அப்படிங்கிறப்ப நம்ம கவலையற்ற ராஜாவா இருக்க முடியும் இல்லையா? அந்த நினைவு இருக்கணும், அந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்கணும் நமக்கு. இல்லன்னா அதுல அந்த பிரபாவத்துல நம்ம மாட்டிட்டு நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிரும், தேக உணர்வுல வந்துருவோம் நம்ம. ஓகேங்க சிஸ்டர், சூப்பர் வாணி இன்னைக்கு இருக்குங்களா சிஸ்டர்? இருக்கு சிஸ்டர். ஓகே, சொல்லுங்க சிஸ்டர். பூர்வஜ் பத்தி பாபா சொல்லியிருக்காங்க. மூதாதையர் பூஜிக்கத்தக்கவங்களா இருந்து அந்த மனதின் மூலமா அனைவருக்கும் பாலனை செய்யுங்க அப்படிங்கிற இதுல சொல்லியிருக்காங்க. பாப்தாதா நான் வந்து நாலாபுரத்தில் உள்ள பூர்வஜ மற்றும் பூஜைக்குரிய ஆத்மாக்களை பார்த்துட்டு இருக்காராம். பூர்வஜ ஆத்மாக்களை பார்த்து புரிஞ்சுக்கிறீங்களா, பூர்வஜ ஆத்மாக்கள் வசிக்கிற இடம் எங்கன்னு தெரியுதான்னு கேக்குறாங்க. தங்களுடைய 4 காலங்களையும் எதிரில கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதுல வந்து பாருங்க உங்களுடைய இடம் எங்க இருக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. பூர்வஜ ஆத்மாக்களாகிய உங்களுடைய இடம் வேர்ல இருக்குங்கிறாரு பாபா. வேர் மூலம்தான் மரத்துக்கும் பாலனை கிடைக்குது. நீங்க வந்து இந்த முழு மரத்தின் கிளைகள் மற்றும் இலைகளுக்கு பாலனை செய்யக்கூடியவங்க. எல்லா முழு மரத்தோட வேறு நீங்க தான். மத்த எல்லா கிளைகள் இலைகளுக்கெல்லாம் நீங்க தான் பாலனை மத்த எல்லா தர்மத்துக்காரவங்களுக்கும் நீங்க தான் பூர்வஜ ஆத்மாக்கள் அப்படிங்கிறாங்க பாபா. முழு மரத்துக்குமே நீங்க தான் வேறா இருக்கிறீங்க, சக்தி கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க. பூர்வஜின் கூடவே பூஜ்யமாகவும் இருக்கிறீங்க. தண்டு பாகம் மூலமாக முழு இலைகளுக்கும் சக்தி கிடைக்குது. ஆக உங்களை வந்து முழு மரத்துக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய அனுபவம் செய்யறீங்களான்னு கேக்குறாங்க பாபா.
இப்ப இந்த முழு மரத்துக்குமே நீங்க தான் சக்தி கொடுக்கணும். அப்பனா முழு மரம்ங்கிறது வந்து எல்லா தர்மத்தை சேர்ந்தவங்களுக்கும் நம்ம தான் சக்தி கொடுக்கணுங்கிறது வந்துருது. கண்டிப்பா. இப்போ நம்ம லௌகீகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குதுன்னா நம்ம கடமைன்னு உணர்றோம்ல. நம்ம இந்த குழந்தைங்களை பாத்துக்கணும், அவங்களுக்கு தேவையானத ஃபுல்ஃபில் பண்ணணும், எல்லாமே செய்யறோம். ஆனா இப்ப வந்து பாபா குழந்தை ஆனதுக்கு அப்புறம் இப்ப எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்ல இருந்து யோசிக்கணும். அப்ப இத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அத்தனை ஆத்மாக்களுக்கும் என் மூலமா தானே சக்தி போகணும். இப்போ 33 கோடி தேவதை இருக்காங்கன்னா அந்த ஒவ்வொரு தேவதை ஆத்மால இருந்தும் வரும், அப்படியே பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த ஆத்மாக்கள் எல்லாமே குலதெய்வம் நீங்க தானே. அப்ப உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம எதுவுமே செய்யலன்னு அர்த்தம். அது அந்த பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு. இப்ப நம்ம குழந்தைக்கு நம்ம செய்யறோம்ல, செய்யாம இருக்கிறோமா நம்ம? அப்ப நம்ம கிளையில இருந்து நம்மளுடைய தண்டில இருந்து நம்ம இடத்துல இருந்து யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நம்மளுக்கு சக்தி கொடுக்கணும் இல்லையா? கொடுக்கணும். இப்ப வேர்ல இருந்து இப்ப தண்ணி உரியுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் தண்டுக்கு போகும், அப்புறம் கிளைக்கு போகும், அப்புறம் இலைக்கு போகும் இல்லையா? அப்படியே ஸ்டக் ஆகி நின்னுக்குச்சு அப்படின்னா அது எப்படி வளரும்? அது வளராது. அது நம்ம பொறுப்புன்னு நினைச்சு எல்லாருமே நம்மளுடைய குழந்தைகள் அப்படின்னு நினைச்சு பொறுப்பை உணர்ந்து தெரியாதுல்ல நமக்கு. இப்போதைக்கு நமக்கு ஒரு குழந்தை இருக்கலாம், 2 குழந்தை இருக்கலாம், அது மட்டும் தான் நம்ம குழந்தை நினைச்சிட்டு இருக்கோம். உலகத்துல அத்தனை பேரை நம்ம தொடர்பு வந்து எத்தனை பேர் நம்ம குழந்தைங்களா பிறந்திருப்பாங்க, நமக்கு தெரியாது. நமக்கு அத்தனை பேத்துக்கும் இந்த நியூஸ் போகணும், அத்தனை பேத்துக்கும் சக்தி போகணும் இல்ல, ஏங்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி போதை இருக்குதான்னு கேக்குறாங்க பாபா. நம்ம பூர்வஜ அனைத்து ஆத்மாக்களுக்கும், அதாவது கிளைகளுக்கும் மற்றும் இலைகளுக்கும் சக்தியை கொடுத்துட்டு இருக்கிறோம். எப்படி பிரம்மா பாபாவுக்கு கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர்னு சொல்றாங்க, அதுல நீங்க அவருடைய துணைவர்களாவும் இருக்கிறீங்க. மாஸ்டர் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அப்படிங்கிறது வந்து முழு மரத்தின் ஆத்மாக்களுக்கும் பூர்வஜ ஆத்மாக்களாகிய உங்கள் பக்கம் கவர்ச்சி இருக்குதுங்கிறாரு பாபா. நீங்க வந்து பூர்வஜ ஆத்மாக்களா இருக்கிறீங்க, அவங்களுக்கு வந்து சக்திகள் மூலமா பாலனையை கொடுத்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய சக்திகள் மூலமா அவங்களுக்கு நீங்க பாலனை கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எப்படி பூர்வஜ ஆத்மாக்களாகி உங்கள் அனைவருக்கும் பாலனையை வந்து பாபா கொடுக்கிறாரோ, பாபா எப்படி சக்திகள் மூலமா பாலனை செஞ்சாரோ, அதே மாதிரி நீங்களும் பூர்வஜ ஆத்மாக்களாகி நீங்களும் எந்த சம்பந்தத்துல சக்திகள் மூலமா அவங்களுக்கு பாலனை செய்யக்கூடியவங்க அப்படின்னு கேக்குறாங்க. இன்றைய காலங்கள்ல பாக்குறீங்க, எல்லா ஆத்மாக்களும் துக்கத்துல இருக்கிறாங்க. அவங்க கூக்குரல் போடுறாங்க, தங்களுடைய தேவதைகளே வாங்க அப்படின்னு எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு சாந்தி கொடுங்க, சக்தி கொடுங்கலாம் உங்களை கூப்பிடுறாங்க. பூர்வஜ ஆத்மாக்களாகி உங்களோட காதுல கேக்குதா அப்படின்னு கேக்குறாங்க பாபா. இதை அனுபவம் செய்யறீங்களா? அதாவது நாம் தான் பூர்வஜ ஆத்மாக்களா இருந்தோம். முழு மரத்தையும் பாருங்க, மற்ற மதத்தை சேர்ந்த ஆத்மாக்களும் கூட மரத்தின் கிளை பாகங்களாக இருக்கிற காரணத்தினால அவங்களும் கூட உங்களை அதே பார்வையில தான் பாக்குறாங்க. ஏன்னா அவங்களும் இலைகள்ல தானே வர்றாங்க. அவங்க கூட உங்களை அப்படிதான் பாக்குறாங்க, பூர்வஜ ஆத்மாதான் பாக்குறாங்க. அவங்க வேணா வேற மதத்துல இருக்கலாம், ஆனா நீங்க தான் அவங்களுக்கு பூர்வஜ ஆத்மா அப்படிங்கிறாங்க பாபா. சூப்பர் சூப்பர். இப்ப பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இந்த கமெண்ட்ஸ்ல எல்லாம் பாருங்க, கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா அப்படி இப்படின்னு கேக்குறாங்க. கடவுளேன்னு சிவபாபா தான் சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம அந்த பொறுப்புல இருக்கிறோம் இல்லையா, கடவுளுக்கு துணைவனா நம்ம இருக்கிறோம் இல்லையா? அப்ப யோசிக்கணும் நம்ம, சரி நம்மளையும் சேர்த்துதானே கூப்பிடுறாங்க, அப்ப வந்து நம்ம கொடுக்க வேண்டியது கொடுக்கணும்ல. அத நம்ம யோசிச்சு பாத்துட்டு நம்மளே போய் குறை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க கூடாது. இதுதான் வந்து உள்நோக்கு முகமாகி என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அப்படிங்கிறது. சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. மத்தவங்கள மாதிரி நம்மளும் உட்காந்துட்டு பாரு இப்படி நடந்துச்சு பாரு, அப்படி நடந்துச்சு பாரு, உலகத்துல அநியாயம் நடந்துச்சு பாரு, அதான் அநியாயம் நடக்குதுன்னு தான் தெரியுதே நமக்கு. நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஒர்க்கிங் என்ன பாபா கொடுத்திருக்கிறாரு அத நம்ம யோசிக்கணும் இல்லையா? மத்தவங்கள மாதிரியே நம்மளும் உட்காந்துட்டு இந்த அநியாயம் நடந்திருக்க கூடாது, அப்படி நடந்திருக்க கூடாது, இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் யோசிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவையோ, அமைதி தேவைப்படுது, சாந்தி தேவைப்படுது, ஆனந்தம் தேவைப்படுது, தூய்மை தேவைப்படுது, என்னென்னமோ தேவைப்படுது இல்ல, அது எல்லாமே
நம்ம தான் குடுக்கணும். நம்ம தான் குடுத்தாகணும். இனிமே எந்த நிகழ்ச்சி பார்த்தாலும் கமெண்ட்ஸ்ல கடவுளே காப்பாத்த மாட்டீங்களான்னு கேட்டா ஞாபகம் வச்சுக்கணும். நம்மள கூப்பிடுறாங்க, நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருக்குது, நம்மளுக்கு அவங்களுக்கு சாந்தி பாபாவின் மூலமா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற பொறுப்பை உணர்ந்து நம்ம வந்து செய்யணும். நம்ம குழந்தையா இருந்தா விட்டுருவோமா நம்ம, அவங்களுக்கு என்னென்ன செய்வோம். அப்படி அப்படி நம்ம எல்லையற்ற விஷயங்கள் வந்து நினைச்சு எல்லாருமே நம்மளோட குழந்தைகள் எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாத்துக்குமே எல்லாமே போகணும் அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வோட அந்த நல்லுணர்வோட அவங்க நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த ஆசீர்வாதமும் அந்த சக்தியும் அவங்களுக்கு தானாவே போய்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு பாபா விஸ்வ கல்யாணக்காரின்ட்டு டைட்டில கொடுத்திருக்காரு தானே. அந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா என்னைக்காவது? வீடு, குழந்தை, குட்டி, வீட்டையேதான் சுத்தி 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 நாய்க்குட்டி மாதிரி இதையேதான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். அதனாலதான் பாபா சொல்றாரு, எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு வைங்க, அப்புறம் எல்லையற்ற விஷயத்துல இருந்து இருங்க, சூட்சும வதனத்துல இருந்து பாருங்க, எல்லாமே உலகத்துக்கு மேலே இருந்து பாருங்கன்னு தானே சொல்றாரு அவர். அப்பதானே புரியும். இங்க மிகப்பெரிய கடமை இருக்குது நமக்கு. ஆனா இன்னமும் கூட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பாபாட்ட பிச்சை வாங்குற மாதிரி சின்ன குழந்தையாவே. கரெக்ட் சிஸ்டர், நீ சொல்றது சூப்பர். கேட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கோம், பாபா இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு. நம்மளுக்கு என்ன பொறுப்பு இருக்குது, நம்ம கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இப்ப போய் நம்ம நம்மளே போய் பாபாட்ட கேட்டுக்கிட்டு இதெல்லாம் சரி பண்ணுங்க பாபா, இதெல்லாம் இது பண்ணுங்க பாபான்னு நம்ம கேட்டுட்டு நீங்க நம்ம கொடுத்தாலே போதும், அது தானாவே அது வர ஆரம்பிச்சிரும். அது இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மள மாத்திக்கணும். நம்ம ஏன்னா நம்மளும் சாதாரணமானவங்க கிடையாதுன்னு பாபா அடிக்கடி சொல்லிட்டேதான் இருக்கிறாரு நமக்கு. இப்ப பிரம்ம பாபா எல்லாம் பாருங்க எப்படி இருந்திருக்கிறாரு. 24 மணி நேரம் அவர் தூங்கிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்குமா, ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா சேவையிலேயே இருப்பாராம். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஆத்மாவா பாக்குறது, திருஷ்டி குடுக்கறது, இப்படியேதான் இருப்பாராம் அவரு. இப்ப பாபா சொல்றாரு இல்லையா, ஃபாலோ மம்மா பிரம்மா பாபானா நம்மளும் அப்படித்தானே இருக்கணும். அந்த அந்த பொறுப்பு அந்த கடமை எல்லாமே உணர்ந்து, ஏன்னா கடைசி நேரத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாபா சொல்றாரு, எந்த ஒரு ஆத்மாவும் வந்து வஞ்சிக்கப்பட்டுற கூடாது, நீங்க சக்தி இல்லைன்னு நீங்க சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இப்ப ஒரு குழந்தை வந்து நம்மள்ட்ட வந்து அம்மா பசிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இப்ப நம்ம குழந்தை பசிக்குதுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம சாப்பாடு போடுவோம் இல்லையா. நம்ம ஆக்சுவலி பசிக்கிறதுக்கு முன்னாடியே குடுக்கணும், அதுதான் நல்ல அம்மாவுக்கு அழகு. குழந்தையோட பசி உணர்ந்து முன்னாடியே குடுக்கறதுதான் நல்ல அம்மாவுக்கு அழகு. அதே மாதிரிதான் எல்லாருமே துக்கத்துல பின்னாடி ஆத்மாக்கள் வந்து வரும்போது அவங்களுக்கு தேவையானதை நம்ம குடுக்கணும். குடுக்கற அளவுக்கு நம்ம வந்து பாபாட்ட இருந்து சக்தி எடுத்து தூய்மை ஆயிடணும். நம்ம அதுக்காகவாது நம்ம வந்து தூய்மை ஆகணும், எந்த ஒரு ஆத்மாவும் வஞ்சிக்கப்பட்டுற கூடாது அப்படிங்கறதுக்காகவாது. இதை நம்ம வந்து ஆழமா பதிய வச்சுக்கணும். ஏன்னா நம்மளோட லைஃப்ல எவ்வளவோ விஷயங்களுக்காக நம்ம போராடி இருக்கிறோம், எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இல்லையா. அப்ப நம்ம தேவதை ஆத்மாக்கள் அப்படின்னா அந்த ஆத்மாக்கள் கஷ்டப்படக்கூடாது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம செய்யணும் கண்டிப்பா. ஓகே சிஸ்டர், கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். அதான் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கும் பூர்வஜ நீங்க தான் அப்படிங்கிறாங்க பாபா. எந்த தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களாக நீங்க சந்திச்சாலும் இந்த மாதிரி புரிஞ்சுக்கங்க, அதாவது இவங்க கூட எங்களுடைய மரத்தோட கிளை பாகங்கள் தான் அப்படின்னு. எப்பொழுது வந்து உங்களை சந்திக்கிறாங்களோ புரிஞ்சு கொள்றாங்களோ இவங்க வந்து நம்முடையவர்கள், எங்களுடையவங்க அப்படிங்கிற அனுபவம் வந்து அந்த ஆத்மாக்களுக்கும் ஏற்படணும். அவங்க வந்து நம்மளை பாக்குறப்ப கூட இவங்க வந்து நம்முடையவர்கள் தான் அப்படிங்கறது வரணுமா, அந்த மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு போதை வந்து நீங்க உள்ளுக்குள்ள கொண்டுட்டு வரணும். உங்களுடைய பக்கம் வந்து இரக்கம் வருதா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க கதறாங்க இரக்கம் காட்டுன்னு. அப்ப நீங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு இரக்கம் வருதான்னு கேக்குறாங்க பாபா. இப்ப வந்து நேரத்துக்கு தகுந்தாற் போல நீங்க அனைவரும் பூர்வஜ ஆத்மாக்கள், மனசின் மூலமா சக்தியின் மூலமா நீங்க பாலனை செய்யணும், அது அவங்களுக்கு தேவைப்படுது. ஆக எவ்வளவு நீங்க வந்து தங்களது பூர்வஜ போதையில இருப்பீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவர்களுக்கு பாலனை கிடைக்கும், உங்கள் மூலமா அவங்களுக்கு பாலனை ஏற்படும் அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா இதை நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும். நம்ம வந்து சாதாரணமானவங்க கிடையாது, நம்ம வந்து மாஸ்டர் சர்வ சக்திவான். அதை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். சாதாரணமா நம்ம ரோட்ல நடக்கும் போது கூட நம்ம சாதாரணமானவங்கன்னு நினைச்சு நடக்கவே கூடாது. நம்ம சங்கமயுக வாசி, நம்ம பிராமண ஆத்மா, பாபாவோட குழந்தை, பூர்வஜித் ஆத்மா, அத மூதாதையர் ஆத்மா, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு ஒரு ரோட்ல நடக்கும் போது ஒரு ஆத்மா கண்ணுல தந்தாலும் அதுக்கு எதுவும் கொடுக்காம போயிடக்கூடாது. நம்ம இப்போ பாருங்க, திருவிழால எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தூக்கிட்டு வர்றாங்களே தேர்ல, அவ்வளவு பேர் பார்க்க வராங்க. அந்த மாதிரி நம்ம ரோட்ல நடக்கும்போது நினைச்சுக்கணும், நம்ம தேர்ல வர மாதிரி நினைச்சிட்டு எல்லாத்தையும் சக்தி கொடுத்து போயிட்டே இருக்கணும். நம்ம இப்ப நம்ம வயசால சின்ன வயசா இருந்தாலும் இப்ப நம்ம அவங்களுக்கெல்லாம் மூதாதையருக்கும் மூதாதையரா தான் இருந்திருக்கிறோம்.
இல்லையா? கண்டிப்பா. ஆமா. அப்ப அவங்களுக்கு நம்மதான் நம்மளுடைய குழந்தைங்க தான், கண்டிப்பா. அவங்களுக்கு நம்ம சக்தியை கொடுக்கணும், அவங்க துக்கத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம இது பண்ணி, அதுதான் இப்ப பாபா வந்து பூர்வ ஆமா. அந்த ஜாதகம். மாரி குடுக்கும்போதுதான் சிஸ்டர் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்டின்னா, இவங்க நம்முடையவர்கள் அப்படிங்கிற ஃபீலிங்கே அவங்களுக்கு வரும். ம் இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம அம்மாவெல்லாம் பாத்தீங்கன்னா, யார் வந்து பாத்தாலுமே இவங்க என்னோட அம்மா அப்படிங்கிற மாரி ஃபீல் ஆகுமா. ம் அப்ப அந்த அளவுக்கு வைப்ரேஷன் குடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல எண்ணத்த வந்து உலகத்துக்கே ம் பரப்பி விட்டுருக்காங்க அவங்க. ம் அதனால தானே அவங்களுக்கு அவங்கள பார்த்த உடனே வந்து இவங்க ஏன்னா இப்ப ஒருத்தவங்கள நம்மளுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ம் அவங்கள பத்தின பேட் தாட்ஸ் வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, ம் அவங்க ஒருவேள நம்ம எதிர்ல வந்தாலும் முன்னாடி உருவாக்குன அந்த எண்ணம் டச் ஆகும் அவங்களுக்கு. சோ ம் தானாவே வந்து இவங்களுக்கு நம்மளுக்கு பிடிக்காது போல இருக்குது. ஏதோ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது அப்படின்னு கிளம்பி போயிடுவாங்க. ம் பிரச்சனை கூட வரலாம். ஆனா ம் நம்மளுக்கு வந்து அந்த தூய்மையான எண்ணம் யாரை பத்தியுமே எனக்கு எந்த விதமான நெகட்டிவும் இல்ல, வீண் விஷயமும் இல்ல. அவங்கள பத்தி எந்த விதமான கெட்ட எண்ணமும் எனக்கு கிடையாது. ம் அப்படிங்கிற மாரி ஃபீல் இருக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்குமே ஃபீல் ஆகும். ஒரு கம்ஃபர்டபிள் ஃபீல் அவங்களுக்கும் இவங்களுக்கும் இடையிலுமே இருக்கும். இவங்க நம்முடையவங்க தான் அப்படிங்கிற அந்த அந்த ம் உணர்வே அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ம் இப்ப பாருங்க நம்ம தாதியெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தானே நம்மளுக்கு ஃபீல் ஆமா. ஆகுது. ம் ம். அந்த மாரி உணர்வ பாபா வந்து எப்பவுமே எடுத்துட்டு வர சொல்றாங்க. சரி சரி. ஓகேங்க சிஸ்டர். ஆ இன்னும் இருக்குங்களாங்க சிஸ்டர்? இல்ல சிஸ்டர். முடிஞ்சுங்களா? சூப்பர். ஓம் நல்ல சாந்தி சிஸ்டர். அவைக்த வாணிங்க சிஸ்டர். ம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க சிஸ்டர். ம் ஓம் சாந்தி ஓகேங்க சிஸ்டர். சிஸ்டர். தேங்க்யூ ஓம் பாபா. சாந்தி ம் சிஸ்டர். தேங்க்யூ பாப்பா. தேங்க்யூ.